ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருநாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள். இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடுறோம். அன்றைய தினம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படும். மகா தீபத்தை தரிசிக்கிறதும் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்புக்குரியது. இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீட்டில் இந்த 5 தீபங்களை ஏற்றுறது குடும்பத்தை செழிப்படைய வைக்கும். அனைத்து விதமான நலன்களையுமே நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது பஞ்சபூதங்களாலான இந்த உலகத்தில் எங்கு நிறைந்திருக்கும் இறைவன் நமக்குள் ஆத்மாவாக உறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு தத்துவம்தான். அப்படிப்பட்ட திருக்கார்த்திகை தீப திருநாள் விளக்கேற்றுறதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கார்த்திகை மாதத்துல வரும் பௌர்ணமி தினத்தை திருக்கார்த்திகை தீப திருநாளாக நாம கொண்டாடுறது வழக்கம். சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சியளித்த தினம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக எல்லாரோட வீட்லையும் தீபமேத்தி வழிபாடு செய்யறது வழக்கத்துல இருக்கு. இந்த திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமா தான் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்குது. திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசனம் செஞ்சாலும் திருவண்ணாமலை கிரிவலம் போனாலும் அவர்களின் 21 தலைமுறையினரின் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. இத்தகைய சிறப்புமிக்க கார்த்திகை தீப திருவிழா நாளில் வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டினை செய்யறதுனால கேட்டது எல்லாமே கிடைக்கும். சிவபெருமானின் அருள் முழுவதும் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பொதுவாகவே திருக்கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் மொத்தம் 27 தீபங்கள் ஏற்றணும். இதில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இது தவிர வீட்டில் துளசி மாடத்துக்கு முன்னாடி அல்லது பூஜை அறையிலையோ சிவபெருமான் படத்துக்கு முன்பு 5 விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்றணும். இதுக்கு முதல்ல 6 வெற்றிலைகள், 4 சிறிய மண் அகல் விளக்குகள், ஒரு பெரிய அகல் விளக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 5 வெற்றிலைகளை காம்பினை கிள்ளிட்டு அதுக்கு அது மேலே 5 அகல் விளக்குகளை வைக்கணும். அதாவது பெரிய அகல் விளக்கு மத்தியிலையும் மற்ற 4 சிறிய அகல் விளக்குகளும் 4 புறமும் இருக்கும்படி வச்சுக்கோங்க. இந்த 5 விளக்குகளுக்கு முன்னாடி 6வது வெற்றிலையை வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க. அருகம்புல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மையத்தில் இருக்கும் பெரிய அகல் விளக்கில் 365 திரிகள் போட்டு ஒரு மொத்தமாக ஒரு திரி விற்கும் இல்லையா, அந்த திரி போட்டு வச்சுக்கோங்க. 4 சிறிய அகல் விளக்கில் 2ல் பச்சரிசி மாவால் மாவிளக்கு செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அந்த அகல் விளக்குல வச்சுக்கோங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்துங்க. மீதமுள்ள 2 அகல் விளக்குல 2 பெரிய நெல்லிக்காய்களை மேல பகுதியில சிறிய குழி போல செஞ்சு அதுக்கும் பொட்டு வச்சு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வைங்க. இப்போ மையத்தில் இருக்கும் 365 திரி போட்ட பெரிய விளக்கு, 2 மாவிளக்குகள், 2 நெல்லிக்காய் விளக்குகள் அப்படின்னு மொத்தம் 5 விளக்குகள் நாம ஏத்துறோம். 5 விளக்குகளையும் பூக்களால் அலங்கரிச்சதுக்கு அப்புறமா இந்த விளக்கை ஏற்றணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு இப்படி 5 விளக்குகள் ஏற்றுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த 5 விளக்குகளும் பஞ்சபூதங்களின் வடிவமாக ஈசன் இருப்பதை குறிக்கிறது. இந்த விளக்குகளை ஏற்றி தீப தூபம் காட்டி வழிபாடு செய்யணும். நெய்வேத்தியமாக கார்த்திகை பூரி இல்லைன்னா
2 வாழைப்பழமாவது வச்சு வழிபாடு செய்யலாம். சிவபெருமான மனசுல நினைச்சு இந்த விளக்குகளை ஏத்துங்க. 5 விளக்குகள்ல இருக்கும் திரிகளும் முற்றிலுமாக எரிஞ்சதுக்கு அப்புறமா மாவிளக்கு மற்றும் மஞ்சள் பிள்ளையார் இருக்குது இல்லையா, அதை வந்து ஓடும் நீர்ல வந்து கரைச்சிருங்க. நெல்லிக்காயை நாம பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். விளக்கு ஏத்துறதுக்கு அந்த பயன்படுத்திய இலைகளையும் தண்ணீர்ல விட்டுறலாம். இதனால வீட்டுல அனைத்து செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்கும். இழந்த செல்வங்களும் மீண்டும் வந்து சேரும். சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த 365 திரி போட்டு விளக்கு ஏத்துறதுனால அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். அதோட மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையும் நமக்கு அமையும். அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு நீங்க இப்படி தீபமேத்தி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.